நானே அவர் வாசிங்க. ஏசாயா 60:10 இல்லை. அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி. ஏசாயா 43:10. ஏசாயா 43:10. நானே அவர் என்று நீங்கள் கர்த்தர் சொல்கிறார். நானே அவர் என்று. யார் என்று கீழே வந்து வாசிங்க. என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட தாசன். நான் தெரிந்து கொண்ட தாசன் சொல்றாங்க. அவர்தான் இவர். நானே அவர். தாசனாய் வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. கர்த்தர் தாசனாய் வந்தவர். நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தின் தாசனாய் தோன்றினார். ஹalleluya. அவருடைய கர்த்தர் யார்? ஏசாயா இல்ல. மீகா 5:1 வாசியுங்கள். இன்னொருவர் மல்கியா 4:5 வாசியுங்கள். சேனைகளின் நகரமே இப்போது தண்டுதலாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முத்திரை போடப்படும். இஸ்ரவேலின் நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். பாருங்க, எல்லாரையும் நியாயம் தீர்த்து அழிக்க வேண்டியவர், எல்லாரையும் நியாயம் தீர்த்து அழிக்க வேண்டியவர், எல்லாரையும் ரட்சிக்க அடி வாங்குகிறவரா மாறி வருகிறார். ஹல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய உறவின பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதனார் வந்து நின்றார். எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது ஒருவன் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவரிடத்தில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், எங்களை சேர்ந்தவரோ சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் என்றார். உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய சேனைக்கு தளபதியாக கர்த்தருடைய தூதனார் அவர் வந்து நிற்கிறார். தளபதி. சத்துருக்களை எல்லாம் வெட்டி அழிக்க இஸ்ரவேல் ஜனத்துக்காக ஒரு தளபதியாக வந்து நிற்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டில் அந்த தளபதி தான் தாசனாய் மாறி நிற்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம மீக 5:1 வாசித்தோம். இஸ்ரவேலின் நியாயாதிபதியை, நியாயம் தீர்க்கிறவரை, வெட்டி அழிக்கிறவரை, சங்கரிக்கிறவரை, அவர்தான் கோலினால் கன்னத்தில் அடிபடும்படி வந்தார். மல்கியா 4:5 வாசிங்க. மல்கியா 4:5 சீக்கிரம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருமுன்னு எலியா தீர்க்கதரிசி உங்கள் முன்னே அனுப்புகிறேன். நான் பூமியை சங்காரத்தினால் அடிக்காதபடிக்கு பிள்ளைகளிடத்திற்கும் திருப்புவார். ஹல்லேலூயா. பூமியை சங்காரத்தினால் அடிக்க வேண்டியவர். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பூமியை சங்காரத்தினால் அடிக்க வேண்டியவர் தான் பூமிக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து எல்லாருக்காக தன்னை பலியாக்க வந்தவர் என்று நாம் அறிகிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 14 வசனத்தை வாசிக்கும் போது இயேசு மர்மமான காட்சியை கண்ட பின்பு பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே, காரியம் இப்படியானால் உமக்கு முன்னே எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவான்னு சொல்லியிருக்காது எப்படி? இயேசு சொன்னார், எலியா முன்னே வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். ஆனால் எலியா வந்தாயிற்று உங்களுக்கு சொல்கிறேன், அவனை அறியாமல் அவனை கொலை செய்தார்கள். அப்படியே மனுஷகுமாரனுக்கும் செய்வார்கள். ஹல்லேலூயா. பூமியை சங்காரத்தினால் அடிக்க வேண்டியவர், பூமியை நியாயம் தீர்க்க வேண்டிய நியாயாதிபதி, தளபதி, உருவின பட்டயத்தோடு எதிரிகளை கட்டி நிறுத்துகிற, தன்னுடைய ராஜ்யத்தில் வெற்றியை கொடுக்க தளபதியாக இருக்கிறவர் இப்பொழுது தாசனாக மாறி வந்து நிற்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்காக தன்னை வெட்கப்பட கொடுக்க, எல்லாருக்காக மறிக்க, எல்லாருக்காக ரத்தம் சிந்த தாசனாக காளையாக வந்து நிற்கிறார். பைபிள்ல இந்த 4 முகத்துக்கு கேருபீன் முகம் என்கிற பெயர் இல்லை. இந்த காளை முகத்துக்கு தான் கேருபீன்
முகம் என்கிற முகம் சொல்லியிருக்கிறது. கேருபீன் முகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தாசனாக வந்து நிற்கிறார். நமக்காக பலியாக சாந்தமுள்ள மிருகம், நாட்டு மிருகம், அதுக்கு காலை. கர்த்தருடைய நாமத்துக்கு பலி செலுத்துகிறதுல லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருக்கு பலி செலுத்துவதில் முதலாவது செலுத்துவதற்கு இருப்பது காளை. அல்லேலூயா. அப்ப பலிக்கு முதல் மிருகம் காளை. காளையும் எடுக்கப்பட்டது, ஆட்டுக்குட்டியும் எடுக்கப்பட்டது. ஆகவே அவரை காளை முகமாகவும் சொல்லி இருக்கிறது. யோவான் 1:29 உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்க காளை என்று சொல்லப்பட்டிருக்க காரணம், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரதான ஆசாரியனுக்காக ரத்தம் கொண்டு போகும்போது காளையுடைய ரத்தம் தான் கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நம்முடைய மகா பிரதான ஆசாரியன் முதலாவது அவர் ஆட்டுக்குட்டியானவராக இரட்சகராக பலியாகும் போது காளை தான் கொண்டு போனோம். ஆகவே காளையாக அவர் வந்து அவர் நமக்காக பலியானார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் கேருபீன் முகம் என்று சொல்லப்பட காரணம் என்னவென்றால், உலகத்தை நியாயாதிபதியாக இருந்து எல்லாரையும் பாவத்துக்காய் சங்கரிக்க வேண்டியதற்கு பதிலாக நேர் தலைகீழாக தாழ்மை உச்சகட்டத்தை அவர் எடுத்தபடியினால், ஹல்லேலூயா, காளை முகத்திற்கு கேருபீன் முகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அவர் நமக்காக பலியானார். அவர் பலியாக காளையாக இருக்கும் போதே அவர் கடலை முகம் உள்ளவர் தான். உண்டாகலையா? தீர்க்கதரிசிதாராக அப்படிதானே? ஆமா, சரி. இதான் இருக்கும்போதே அவர் கடலை முகம் உள்ள தீர்க்கதரிசி தான். அதே வேளையில் அவர் பிரதான ஆசாரியன் தான். அதே வேளையில் அவர் ராஜா தான். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியன் வேலையை செய்தார் சிலுவையில். ஹல்லேலூயா. யூதருக்கு ராஜாவான்னு கேட்டபோது நீ சொல்லுகிறபடிதான் சொன்னார். யோனாவிலும் பெரியவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னார். யோனா தீர்க்கதரிசி பார்க்கலாம் மேலான தீர்க்கதரிசி இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் இரட்சகராய் நமக்காக பலியாக இருக்கும்போது அவர் தீர்க்கதரிசி தான். அவர் ஆசாரியன் தான். அவர் ராஜா தான். அவர் தீர்க்கதரிசியானவராய் இருக்கும்போது அவர் காளை முகத்தான் தான். அவர் ஆசாரியன் தான். அவர் சிங்கம் தான். எதற்கு பின்னடையான சிங்கமாக நின்றார். அவரை பிடிக்க மாட்டாங்க. அவர் சொன்னார், இன்னும் நாளை அடுத்த நாளும் என்னை அனுப்பவருடைய வேலையை நான் செய்வேன். நரிக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னார். நரி யாரு? ஏரோது ராஜா. அந்த நரியிட்ட போய் சொல்லுங்க. என்ன கம்பீரம், என்ன வீரம், என்ன வீரியம். வராமே இல்லை. ஏன் பயம் இல்லை? 3.5 வருஷம் ஊழியம் செய்ய பரலோக அபிஷேகத்தோடு இறங்கி இருக்கிறார். ஒரு தலைமையில கூட யாரும் தள்ளி போட முடியாது. அதுதான் ராஜாவின் ஜெய கம்பீரம். எப்பவும் அவர் ராஜா தான். அப்போது அவர் மனதுருகி நன்மை செய்கிறவராய் பரிந்து பேசின ஆசாரியன் தான். அப்பவும் அவர் தீர்க்கதரிசி தான். அவர் தீர்க்கதரிசியாக இருக்கும் போது இரட்சகர் தான். ஆசாரியன் தான், ராஜா தான். அவர் பிரதான ஆசாரியனாக இருக்கும் போதும் அவர் தீர்க்கதரிசி தான், இரட்சகர் தான், அவர் ராஜா தான். அவர் ராஜாவாக இருக்கும் போதும் அவர் பிரதான ஆசாரியன் தான், தீர்க்கதரிசி தான், அவர் இரட்சகர் தான். அல்லேலூயா. ஆகையினாலேயாக்கும் 4 ஜீவன்கள் இருக்குது. ஒன்பதுக்கு 4. அல்லேலூயா. முகம் இருக்குது. இந்த 4 சேர்ந்து சிங்காசனத்தை சுமக்குது. தெய்வத்துவத்தை சுமக்குது. ஒருவர் என்கிற சத்தியத்தை சுமக்குது. ஒருவர் என்கிற சத்தியத்துக்கு சாட்சியாக நின்றவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57 வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு
சோதரம். கழுகு முகத்தில் அவர் உன்னதமானவர், மேலான பரிசுத்த வாழ்க்கையில் வாழ்ந்தவர், உன்னதமானவர், பரிசுத்தர், தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. இந்த ஆசாரியனை முகத்தில் அவர் ஹல்லேலூயா மனதுருக்கமுடையவர், இரக்கமுடையவர், சிங்கத்திலே அவர் வீரம் நிறைந்தவர், எதற்கும் பின்னடையாத சிங்கம், ஆளுகை உள்ளவர் ராஜா. ஹல்லேலூயா. இது நாளும் பலியாக வேண்டும். ஆட்டுக்குட்டியாக அல்லது காளையாக ஒரு பலியாக தீர்க்கதரிசியாக சொன்னார் யோனா. நினிவே மக்களுக்காக 3 நாள் இரவு போல எங்க இருக்கணும்? பூமியின் தைரியம் நீங்க வைத்திருக்க. அதுபோல மனுஷகுமாரனும் 3 இரவு 3 பகல் எங்க இருக்கணும்? பூமியின் வயிற்றில் இருக்கணும்னு சொன்னார். தீர்க்கதரிசியாக இருந்திருக்கு. நான் மறிக்க போறேன், தீர்க்கதரிசியாக நான் மறிக்க போறேன்னு சொன்னார். அவர் பிரதான ஆசாரியன் 35,22 இருந்து கீழே ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியனுடைய மரணத்தினால் நாளிலே எல்லாருக்கும் விடுதலை. பிரதான ஆசாரியனுடைய மரண செய்தி எல்லாருக்கும் விடுதலையை கொண்டு வருகிற நாள். ஹல்லேலூயா. அதுபோல சிங்கமாக ஒரு ராஜா, ராஜாவாக ஒரு மேய்ப்பன். நானே நல்ல கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். தாவீது சங்கீதம் 1 சொன்னார். யோவான் 10:11 இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். கர்த்தர்தான் தேவனும் ராஜாவுமானவர். தேவனாக அவர் மேல, மனிதனாக ராஜாவாக கீழே. இப்ப கர்த்தர் ராஜாவாக வந்திருக்கிறார், இயேசு ராஜா வந்திருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ராஜாவாக மக்களை ஆளுகை செய்கிறவர், அவர் பாதுகாக்கிறவர், போஷிக்கிறவர், எதிரியோடு யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த 4 பேரும் மரிச்சாகணும். அடுத்த வசனம் சொன்னார் யோவான் 10:11 சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை. அப்ப ராஜாவும் ஜீவனை கொடுக்கணும், பிரதான ஆசாரியரும் ஜீவனை கொடுக்கணும், தீர்க்கதரிசியும் ஜனத்துக்காக மறிக்கணும். அவர் தளபதியும் எல்லாரையும் சங்காரத்தினால் அடிக்க வேண்டியவர், எல்லாருக்காக தன்னை சங்காரத்தினால் கொடுக்கணும். இந்த 4 வேலையையும் பூமியிலே நிறைவேற்ற ஒரே நபர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஏன்? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கத்தான் வார்த்தையானவர் மாம்சமாக வந்தார். சிலுவையிலே சிலுவை இருக்கிற பலிபீடத்திலே இந்த 4 பேர் மரிக்கணும். 4 சிங்காசனத்துக்கு 4 தூணு, 4 தூண்களின் ஊழியத்தை நிறைவேற்ற அவர் சிலுவையிலே மரிக்கணும். அந்த பலிபீடத்திலே அவர் பலியானார். ஹல்லேலூயா. இந்த பலியினாலே அவர் நமக்கு பரிசுத்தத்தை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கையிலுள்ள பாவம் மன்னிக்கப்படுகிறது. தொடர்ந்து விசுவாசத்திலே அவரை நோக்கி ஜெபிக்கும் போது, காத்திருக்கும் போது அவருடைய ஆவியினால் நம்மை நிரப்பி அபிஷேகிக்கிறார், பலப்படுத்துகிறார், பரிசுத்தாவியினால் நிரப்புகிறார், கிருபையினால் திருவாரங்களால் நிரப்புகிறார், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய வைக்கிறார். அது அவரால் நமக்கு கிடைக்கிறது, நம்மால் விட முடியாது. அவரை கொண்டு எல்லாம் ஆகும், எல்லாம் அவரால் கிடைக்கிறது. 4 விதமான ஜெயமும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு உண்டு. 1:15:57 வாசித்தோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த சிலுவை 4 கொம்பு அவன் 4 விதமான ஜெயத்தை காட்டுகிறது. இங்கே உள்ளது. ஆனால் இது சாபச் சிலுவை. அவர்களுக்கு உலகத்தாருக்கு இது சாபச் சிலுவை, கிறிஸ்தவர்களுக்கு இது வெற்றியின் சிலுவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாட்டுப்படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பரிசுத்தமானவர், வாட்டப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர், சாவில்லாதவர், மரணமில்லாதவர், நமக்காக சாபமானார். நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் தன்மேல் சுமந்து தேவனால் சபிக்கப்பட்டவன் மரத்திலே தூக்கி கொலை செய்யப்பட வேண்டும் என்று உபாகம புத்தகம்
21ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனம்? ஹalleluya. 21ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டான் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சொல்லுவோம். உங்க எல்லாரையும் இங்க வந்திருக்கிற எல்லாரையும் சாபங்கள் நீக்கி உங்களை மீட்டாச்சு. இயேசு செய்திருக்கிறோம், நாங்கள் அதை அனுபவிக்கிறோம். அதனால திரும்ப வருகிறேன். இயேசு நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி இருக்கிறது. அதை நம்புகிறவர்கள் எத்தனை பேர்? அதனால வேதம் சொல்லுது, கர்ப்பம் விளைகிறது மரணம் தேசத்தில் இருப்பது இல்லை, அது ஒரு சாபம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து முடிய சாபங்கள் எழுதியிருக்கிறது. இதெல்லாம் பாவத்தினால் தொடர்கிற சாபங்கள். வீட்டில் போய் எல்லாம் படிக்கணும். உபாகமம் 28:15 கீழே 16 வரை ஆசீர்வாதம், 15 அற்பம் இருக்கிறது நியாயப்பிரமாணத்தின் சாபம். வீட்டில் போய் படிக்கணும். இந்த ஆசீர்வாதம் வேணுமா, இந்த சாபம் வேணுமான்னு நீங்க தீர்மானிக்கணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை உள்ளபடி கேட்டு கீழ்ப்படிந்த ஆசீர்வாதம், வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போன சாபம். உபாகமம் 28:1-14 வரை ஆசீர்வாதம். கடைசி இந்த 14 சொல்லுகிறார், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாகுவாய். ஆனா அடுத்த வசனம் 15ஆம் வசனத்திற்கு அர்த்தமான வசனம், வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனால், கர்த்தரை கீழ்ப்படியாமல் போனால் நியாயப்பிரமாணத்தின்படி வருகிற சாபம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தையின் பரவுள்ள உங்களுடைய வாழ்க்கையில வேண்டும். 15:14 வரை உள்ள ஆசீர்வாதத்தை சொல்றீங்க. நீங்கள் இயேசுவை நம்புங்கள், இயேசுவை விசுவாசிங்கள், இயேசுவை இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவின் பிள்ளைகளாக மாறுங்கள். அவருடைய வார்த்தையின்படி நடக்க உங்களை அடிமையை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். 22:3 சொல்லுது, இனி ஒரு சாபமும் இராது. இயேசு நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அதனால் இனி சாபத்துக்கு இடமே இல்லை. சகோதரன் சொன்னது 10 வருஷமா சாபத்தை சுமந்துட்டே தெரிஞ்சாங்க. இயேசு வந்தாங்க, சாபம் நீங்கிறது. ஹalleluya. இயேசு விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். அதுக்கு முதல் சகோதரன் சாட்சி சொன்னாங்க, எத்தனையோ வருடங்களாக கண்ணீர் கண்ணீர் அலைச்சல், பிசாசு தொல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை. கடைசியில் வீடை வித்தார்கள், மட்டுமாவு கட்டணத்தை வித்தார்கள். வித்துட்டு அடுத்த பக்கத்தில் கொத்தோ வீட்டில் ரூம்ல இருந்தார்கள். இப்போ நல்லா நீட்டா வச்சிருக்காங்க. பக்கத்தில் வீடை வித்துட்டாங்க, வீடை வித்து கிளம்பிட்டாங்க. நிற்க முடியாது, எண்ணும் பிசாசு தொல்லை. ஆனால் இயேசுவிடம் வந்த பிறகு அல்லேலூயா, கர்த்தர் படிப்படியாக எல்லா சாபங்களை நீக்கினார், நீக்கிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். இனி ஒரு சாபமும் இராது. தேவன் ஆட்டுக்குட்டியாக இருக்கிற சிங்காசனத்தில் இருக்கிறார். சரி, அவர் இயேசு ஜெயத்தை சம்பாதித்திருக்கிறார். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். சிலுவையிலே மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசை அவர் தமது மரணத்தினாலே அழித்தார். பிசாசுடைய ஆளுகையை நீக்கிவிட்டார். தேவனுடைய ஆளுகையை அவர் கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. மனதிரமங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. காலம் நிறைவேறிட்டு எதுக்கு? தேவனுடைய ஆளுகை மறுபடியும் மனுஷருக்குள்ளே வர காலம் நிறைவேறிட்டு. இன்று ராத்திரி இயேசு கிறிஸ்துவை உள்ளதோடு நீங்கள் நம்புகிறீர்களானால், இன்று இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே
தேவனால் தொடப்பட்டு அற்புதங்களை பெற்றுக்கொண்ட நபர் நான் என்று சொல்லுறவங்க மட்டும் கை வைப்போம் பார்ப்போம். எல்லாரும் தேவனிடத்தில் இந்த அதிசயங்களை அற்புதங்களை பெற்றவர்கள் தான். சரி, இனி இந்த ஆசீர்வாதங்களை சோர்ந்திருப்பது எப்படி? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, சிங்காசனத்துக்கு ஏற 7 படி இருக்கிறது என்று பைபிள் சொல்லியிருக்கு. நிழலாட்டமான இந்த சிங்காசனத்திற்கு 7 படி சாலமோனுடைய சிங்காசனம். தாவீதின் குமாரன் சாலமோன் அதிலே ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாய் இருந்தார். அதற்கு 7 படி என்று 2 நாளாகவும் 9ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனம் சொல்லுது. 6 படியும் ஒரு பாதப்படியும். அல்லேலூயா. ஒரு பாதப்படி, 6 படிகளும் ஒரு பாதப்படியும். இந்த 6 படிகளுக்கும் 12 சிங்கம். அல்லேலூயா. பிறகு பாதப்படியோடு சேர்ந்து கை சாய்மான பக்கத்துல 2 சிங்கங்கள். அல்லேலூயா. இப்படி எந்த ராஜ்யத்திலும் இருந்ததில்லை ஒரு சிங்காசனம். இப்படி உலகத்தில் எந்த ராஜ்யத்திலும் இருந்ததில்லை. இந்த சிங்காசனம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு நல்லது. அல்லேலூயா. அங்கே எழுத்தின்படியான தாவீதின் குமாரன் சாலமோன், இங்கே ஆவிக்குரியபடி தாவீதின் குமாரனாகிய இயேசு தேவனுடைய சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாய் இருக்க வேண்டும். பாக்கியசாலியாய் அவர் இருக்க வேண்டும். அவர் பாக்கியசாலியாய் சிங்காசனத்தில் இருக்கும்போது ஜெயம் கொள்ளுகிறோம் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அவனுக்கு அருள் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த சிங்காசனத்தில் ஏறணும்னா 6 படி ஏறி பாதப்படியில காத்திருக்கணும். 6 படி ஏறணும், 7வது படியில பாதப்படியில காத்திருக்கணும். அவர் கூப்பிடும் போது பாதப்படியிலிருந்து ஏறி சிங்காசனத்தில் உட்கார வேண்டும். சொல்லுவார். 6 படி ஒழுங்கா ஏறணும், 7வது படி பாதப்படி. பாதப்படியில ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். அவருடைய பாதப்படியில காத்திருக்கணும். அவர் சொல்றது போல நடக்கணும், சொல்றது போல காட்டிட்டு பிடிக்கணும், உண்மையுள்ளவர்களா இருக்கணும். கடைசியில அவர் அழைப்பார், மகனே ஊழியம் முடிஞ்சா நீ வா, மகளே ஓட்டம் முடிஞ்சாச்சு வா. வருகிறப்பா வருகிறப்பா சந்தோஷமா ஓட்டத்தை முடிச்சு சிங்காசனத்தில் உட்காரும். பாதப்படி கால் சிங்காசனத்தில் இருக்கிற ஆளு கால் வைக்கிற இடம் தான் பாதப்படி. அதை சொன்னா பார்க்கணும்னா பாபர் ஷாப்புல முடிவுற்ற இடத்துல அங்க பாதப்படியே காண முடியும். கரெக்ட் சேனா இருக்கும். அதுல உட்கார்ந்து இருக்கும் போது கீழே ஒரு பாதப்படி இருக்கு, 2 கால் சவுட்டி இருக்கிறதுக்கு. கரெக்டும் போது அந்த படியெல்லாம் கால் இருக்கும். பாதப்படி சிங்காசனத்தோடு இணைந்தது. அங்கதான் 2 பெரிய சிங்கம் நிற்கிறது. பெரிய சிங்கம் 2 தான். கடைசி 2 தீர்க்கதரிசிகள். அவருக்கு வலப்பக்கம் இடப்பக்கம் நிற்கிற 2 அபிஷேகம் பெற்றவர்கள். அவர்கள்தான் இந்த பாதப்படிக்கு வருகிற மக்களை விசேஷித்த உச்சிரங்களை கொடுத்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை தட்டி எழுப்பி அவர்களை சுத்திகரித்து சரியான சத்தியத்தை கொடுத்து சிங்காசனத்தின் ஜெயத்திற்கு அவர்களை நடத்துகிறவர்கள். கடைசி பெரிய சிங்கம். ஹல்லேலூயா. சரி, ஒவ்வொரு படியா இப்ப யாரும் எல்லாரும் படியா யாரையும் போடும் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாரையும் சொந்தத்துக் கொள்வார். வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் ஜெயம் கொண்டு போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார்ந்து அருள் செய்வேன். தாவீதுக்கு யார சிங்காசனம்? இயேசுவுக்கு யார சிங்காசனம் இல்ல, ஒரே ஒரு சிங்காசனம் உண்டு. பிதாவின் சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாய் இருப்பவர் தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து.
இந்த மூன்று ஒருமைப்பட்டிருக்கிறது. என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஹalleluya. ரத்தம், ஜலம், ஆவி. ஆவி ஆத்மா சரீரத்தை மீட்கிறது. இந்த மூன்று வேலையும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. முதல் மூணு படியும் ஒன்றாக இணைந்தது. ஹalleluya. ஒரு பாவி முதல் படியாக அவன் நீதிமானாக்கப்பட வேண்டும். நம்முடைய தேவன் பாவிகளை ரட்சிக்க வந்தவர். ஆகவே எந்த பாவியானாலும் நான் பாவியை உணர்ந்து பிணியாளுக்கு டாக்டர், பாவிக்கு ரட்சகர் இயேசு, இயேசுதான் என் ரட்சகர் என்று விசுவாசித்து, ஆண்டவரே நான் பாவி, எனக்கு மன்னிப்பு வேணும்பா, எனக்கு ரட்சிக்கணும்பா, எனக்கு அந்த நிச்சயம் வேணும் ஆண்டவரே, நீ சம்பாதித்த சிலுவையில உங்களை பாடுபட்டு சம்பாதிச்ச அந்த ரட்சிப்பு எனக்கு வேணுப்பனே, என்ன மன்னியம், என்ன ரட்சியம் மனம் கசந்து தங்கள் பாவங்களுக்காக துக்கித்து ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பை யார் தேடுவார்களோ அவர்களை எந்த பாவியானாலும் அவர் பாவத்தை மன்னித்து நீதிமானாக மாற்றுகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு ரட்சகர். ஹalleluya. பாவியை அவன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து, அவன் எல்லாம் மன்னித்து, சேற்றில் விழுந்த பிள்ளையை எடுத்து அதை என்ன அங்கே சேரப்பட்டு இருந்தாலும் தாயதை கழுவி சோப்பு போட்டு சுத்தம் பண்ணி பத்திரமா சுத்தமா இருக்கிறது போல இயேசு கிறிஸ்து எந்த பாவத்தை மன்னிச்சு அவங்களை தம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்தம் பண்ணி தம்முடைய பிள்ளையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. தம்முடைய பிள்ளையாக மாற்றுகிறார். நீதிமானாக்கப்படுதல் முதல் படி. நீதிமானாக்கப்படுதல் முதல் மூணு படியில இதுல இந்த ரெண்டு முகத்துக்கு வேலை இங்க ஃபுல்லா வேலை செய்யும். முதல்ல அவருடைய பலி, இயேசுவின் பலியை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய வார்த்தை கலகு மூலமாய் அவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை நம்ப வேண்டும். அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய பலியை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி முதல் படியாக பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இந்த பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்ன செய்யணும்? ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளணும். இதான் முதல் படி, ஃபவுண்டேஷன்.